மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது பூத்தொடுத்தல் என்பதை பற்றி பார்த்தோம். கலைகள் மனித வாழ்விற்கு அழகூட்டுபவை. அழகியல் மண்ணுயிர்கள் அனைத்தையும் தம் வாழ்வியல் சூழலுடன் பிணைத்து கொண்டுள்ளது. தத்தித்தாவும் குழந்தை முதல் தள்ளாடும் முதியவர் வரை யாவரும் அழகுணர்ச்சி மிக்கவர்களே. நாரெடுத்து நறுமலரை துடுப்பாளின் விரல் வளைவிலும் அழகு சிரிப்பதை அடையாளம் காணுகிறார் கவிஞர் ஒருவர். இதழுடன் கூடிய பூ, அதன் காம்பு மென்மையானது. அக்காம்பை கொண்டு பூவை வெகு நளினமாக கட்ட வேண்டும். நூலோ நாரோ எதில் கட்டினாலும் காம்பினை பிடித்து மென்மையாக கட்டாமல் இருக்க கட்டினால் காம்புகளின் கழுத்து இறுகி பூ பெய்ந்து கீழே விழும். இல்லை, மென்மையாக தளர கட்டினாலும் பூவானது நூல் அல்லது நாரிலிருந்து கீழே வீழ்ந்துவிடும். எப்படியாகினும் செடியிலிருந்து பறித்து கட்டும்போது உதிரும் மலர்கள் அது நினைந்து மரணத்தை நினைத்து அவை சிரிக்காமல் இருப்பதில்லை. பூத்தாள் மரணமென்று பூத்து சிரிக்காமல் இருப்பதில்லை. அப்படிப்பட்ட இந்த பூவை எப்படி நான் தொடுப்பது? என் மனமாகிய நூலிலிருந்து அன்பே நூலானால் பூவை மென்மையாக கட்டலாம் என்கிறார். மனதில் அன்பால் பூவாகிய பிரபஞ்ச மலராகிய உயிரை கட்டலாம் என்பதே அதனுடைய விளக்கம். இதனை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் குமரகுருபரர் அவர்கள் இயற்றிய பிள்ளை தமிழ் பாடலை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 134 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. குமரகுருபரர் இயற்றிய முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழில் செங்கேரை பருவத்தினுடைய 8ஆம் பாடல்தான் நமக்கு பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். புள்ளிருக்கு வேலூர் என்று புகழப்பட்டிருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோவிலில் எழுந்தருளியிருக்கக்கூடிய முத்துக்குமாரசாமி என்னும் முருகப்பெருமானை குழந்தையாக பாவித்து பாடப்பட்ட நூல் என்ற காரணத்தினால்தான் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் என்று வழங்கப்படுகின்றது இந்நூலானது. புள்ளிருக்கு வேலூர் என்று புகழப்படுகின்ற வைத்தீஸ்வரன் கோவிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய முத்துக்குமாரசாமி என்று அழைக்கப்படுகின்ற முருகப்பெருமானை குழந்தையாக நினைத்து பாடப்பட்ட நூல் என்ற காரணத்தினால்தான் இந்நூலிற்கு முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் என்று பெயரானது வழங்கப்படுகின்றது. தமிழ் மொழியில் வழங்கக்கூடிய 96 வகையான சிற்றிலக்கியங்களில் ஒன்று பிள்ளை தமிழ் என்பது. உலகில் கடவுளையோ மக்களில் சிறந்தவர்களையோ சிறு குழந்தையாக பாவித்து குழந்தை பருவ நிகழ்ச்சிகள் எல்லாம் அமைய பாடுவது பிள்ளை தமிழ் என்பது. இறைவனையோ அல்லது தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவனாக கொண்டு அவரை குழந்தையாக பாவித்து பாடப்படுவதுதான் பிள்ளை தமிழ் என்பது.
குழந்தை பருவ நிகழ்வுகளை 10 பருவங்களாக அமைத்து ஒரு பருவத்திற்கு 10 பாடல் என்று 100 பாடல்களால் பாடப்படுகின்றது பிள்ளைத்தமிழானது. இது ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ் என்று 2 வகைகளாக இருக்கின்றது. இரு பாலருக்கும், ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய பருவங்கள் காப்பு, செங்கீரை, தாழ், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி என்பது. இது இருபாலருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய பருவங்கள். ஆண்பார் பிள்ளைத்தமிழும் சரி, பெண்பார் பிள்ளைத்தமிழும் சரி, இரண்டிற்கும் பொதுவாக இருக்கக்கூடிய பருவங்கள் இவை. காப்பு, குழந்தையினுடைய காலில் காப்புகள் மாட்டப்படுவது. குழந்தையினுடைய 3 மாதத்தில் அந்த நிகழ்வு நடைபெறும். அடுத்து செங்கீரை, ஒரு காலை மடக்கி 2 கைகளை ஊன்றி மற்றொரு காலை நீட்டி தலை நிமிர்ந்து முகம் அசைத்து ஆடக்கூடியது செங்கீரை. தாழ், அந்த குழந்தையை தொட்டிலில் இட்டு தாளாட்டு பாடக்கூடிய நிகழ்வு, அது தாழ். சப்பானி, தாளம் தட்டுவது. அந்த குழந்தையானது அமர்ந்து தாளம் தட்டுவது சப்பானி. முத்தம், குழந்தையானது அன்போடு அதனை ஈன்றெடுத்த தாய்க்கு முத்தம் தருவது. வருகை, மெல்ல மெல்ல அந்த குழந்தையானது நடக்க ஆரம்பிப்பது. அம்புலி, நிலவு. நிலவினை காண்பித்து தாய் தன்னுடைய குழந்தைக்கு சோறூட்டுவது. இது அம்புலி பருவம். அடுத்து ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்குரிய கடைசி 3 பருவங்கள் சிற்றில், சிறுவரை, சிறுதேர் என்பது. சிற்றில் என்பது இந்த குழந்தையானது மணலில் வீடு கட்டி விளையாடுவது, அது சிற்றில். சிறுபறையினை கையில் வைத்துக்கொண்டு அதனை இசைத்து கொண்டு விளையாடுவது. சிறுதேர், ஒரு சிறிய தேர் போன்ற ஒரு பொம்மையினை இழுத்து கொண்டு விளையாடக்கூடியது. இது ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்குரிய கடைசி 3 பருவங்கள். அதே போன்று பெண்பார் பிள்ளைத்தமிழுக்குரிய கடைசி 3 பருவங்கள் கள்ளங்கு, அம்மானை, ஊசல். கள்ளங்கு, அம்மானை ஆகிய இரண்டுமே விளையாட்டுகள். கற்களை வைத்துக்கொண்டு ஒரு குழுவினராக சேர்ந்து கொண்டு பெண்கள் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. ஊசல், ஊஞ்சல் ஆடுவது. இவை பெண்பார் பிள்ளைத்தமிழுக்குரிய கடைசி 3 பருவங்கள். இப்பாடலை எழுதியவர் குமரகுருபரர். இவருடைய காலம் 17ஆம் நூற்றாண்டு. தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை பெற்றவர். கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளிமாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணிக்கோவை, சிதம்பரம் மும்மணிக்கோவை, சிதம்பர செய்யிட்கோவை, பண்டார மும்மணிக்கோவை, காசி கலம்பகம், மதுரை மீனாட்சியம்மை இரட்டைமணி மாலை, மதுரை மீனாட்சியம்மை குரம், தில்லை சிவகாமி அம்மை இரட்டைமணி மாலை போன்ற பல நூல்களை இவர் இயற்றியிருக்கின்றார். நாம் காணக்கூடிய பருவம் செங்கீரை பருவம் என்பது. செங்கீரை செடியானது காற்றில் ஆடுவதைப் போன்று குழந்தையினுடைய தலை 5 அல்லது 6ஆம் மாதங்களில் மென்மையாக அசையும். அந்த பருவத்தைத்தான் செங்கீரை பருவம் என்று சொல்கின்றார்கள். அந்த பருவத்தில் குழந்தை தன்னுடைய 2 கைகளை நிலத்தில் ஊன்றி ஒரு காலினை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலை நிமிர்த்தும் முகம் அசைத்தும் ஆடக்கூடியதுதான் செங்கீரை பருவம் என்பது. அதில் இடம்பெற்று இருக்கக்கூடிய பாடலைத்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? நன்றி. முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். சந்தத்துடன் உள்ள பாடலில்
உயிர்ப்பு அதிகம் இருக்கும், கேட்போர்க்கு ஈர்ப்பும் இருக்கும். சந்தத்துடன் உள்ள பாடலில் சந்தத்தோடு ஓசை நயத்தோடு அமைந்திருக்கக்கூடிய பாடல்களில் உயிரோட்டம் என்பது அதிகமாக இருக்கும். அதனை கேட்பவர்களுக்கு அந்த பாடலின் மீது ஒருவித ஈர்ப்பும் ஏற்படும். கேட்பவர்களை ஈர்க்கும் விதமாக அந்த பாடல்களானது அமைந்திருக்கும். தொடக்கம் முதல் தமிழ் இலக்கியத்தில் சந்தத்தை ஊட்டிய இசை நாட்டிய பாடல்கள் மொழிக்கு பெருமை சேர்த்தன. தொடக்கத்தில் இருந்தே தமிழ் இலக்கியத்தில் அந்த சந்தத்தை, ஓசை நயத்தை ஊட்டிய இசை நாட்டிய பாடல்கள் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கின்றன. ஏற்றம் இறைத்தலுக்கு ஏற்ற சந்தத்தை கொண்டிருக்கிறது நாட்டுப்புற தமிழ். ஏற்ற இறக்கத்திற்கேற்றவாறு தன்னுடைய சந்தங்களை கொண்டிருக்கின்றது நாட்டுப்புற தமிழானது. குழந்தையின் தலை அசைத்தலுக்கும் சந்தம் அமைத்து தருகிறது பிள்ளை தமிழ். குழந்தையானது தன்னுடைய தலையை அசைத்து இரு கைகளை ஊன்றி ஒரு காலினை மடக்கி ஒரு காலினை நீட்டி இருக்கக்கூடிய அந்த பருவத்திற்கும் சந்தம் அமைத்து தருகின்றது பிள்ளை தமிழானது. ஆடுக செங்கீரை என்று காண்போமா? செம்பொன்னடிச்சிறு கிண்கிணியோடு சிலம்பு கலந்தாட, திருவரை அரைஞான் அரைமனையோடு மொழி திகழரை வடமாட, பைம்பொன் நசும்பிய தொந்தியொடுஞ்சிறு பந்தி செறிந்தாட, பட்ட நுதற்பொழி புட்டொடு வட்டச் சுட்டி பதிந்தாட, கம்பி விதம்பொதி குண்டல முங்குளை காது மசைந்தாட, கட்டிய சூழியும் முச்சியும் முச்சிக்கதிர் முத்தொடுமாட, வம்பவளத்திரு மேனியும் ஆடுக செங்கீரை, ஆதி வைத்திய நாதபுரிக்குகன் ஆடுக செங்கீரை. செம்பொனடிச்சிறு கிண்கிணியோடு சிலம்பு கலந்தாட, திருவரை அரைஞான் அரைமணியோடு மொழி திகழரை வடமாட, பைம்பொன் நசும்பிய தொந்தியொடுஞ்சிறு பண்டி சரிந்தாட, பட்ட நுதற்பொழி பொட்டொடு வட்டச் சுட்டி பதிந்தாட, கம்பி விதம்பொதி குண்டல முங்குளை காது மசைந்தாட, கட்டிய சூழியும் முச்சியும் முச்சிக்கதிர் முத்தொடுமாட, வம்பவளத்திரு மேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை, ஆதி வைத்தியநாத புரிக்குக நாடுக செங்கீரை. இது மனப்பாட பாடலும் கூட. மீண்டும் ஒரு முறை. செம்பொனடிச்சிறு கிண்கிணியோடு சிலம்பு கலந்தாட, திருவரை அரைஞான் அரைமணியோடு மொழி திகழரை வடமாட, பைம்பொன் நசும்பிய தொந்தியொடுஞ்சிறு பண்டி சரிந்தாட, பட்ட நுதற்பொழி பொட்டொடு வட்டச் சுட்டி பதிந்தாட, கம்பி விதம்பொதி குண்டல முங்குளை காது மசைந்தாட, கட்டிய சூழியும் முச்சியும் முச்சிக்கதிர் முத்தொடுமாட, வம்பவளத்திரு மேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை, ஆதி வைத்தியநாத புரிக்குக நாடுக செங்கீரை. பாடல் புரிந்ததா மாணவர்களே? நன்றி. செம்பொன்னடிச்சிறு கிண்கிணியோடு சிலம்பு கலந்தாட. செம்பொன்னடி, செம்பொன், செம்பொன்னால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அடி. அடி என்றால் திருவடி. தன்னுடைய திருவடிகளில், குழந்தையினுடைய திருவடிகளில், குழந்தையினுடைய காலில் சிறு கிண்கிணியோடு, சிறிய கிண்கிணிகளோடும், குழந்தையினுடைய திருவடிகளில் செம்பொன்னால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிறிய கிண்கிணியோடும் சிலம்பு கலந்தாட. சிலம்புகள் கூடி ஆடிடுகின்றது. இங்கே குழந்தையினுடைய கால்களில், அதனுடைய கால்களில் சிலம்பு, காப்பையும் ஒரு கொலுசையும் அதனுடைய கால்களில் பூட்டியிருப்பார்கள்.
அவை ஆடுகின்றன. செம்பொன்னால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கிண்கிணியும் சிலம்புகளும் கூடி ஆடிடுகின்றன. திருவரை அரைஞான் அரைமணியோடு மொழி திகழறை வடமாட. திருவரை, திருவரை அதனுடைய இடை, திருவரை என்பது இடை. அந்த குழந்தையினுடைய இடையில் அரைஞான், அரைஞான் கயிறு, அந்த குழந்தையினுடைய இடையில், அந்த குழந்தையினுடைய இடுப்பில் அரைஞான் கயிறோடு அரைமணியோடு மொழி திகழறை வடமாட. அரைமணி, அரைஞான் கயிறோடு உடைமணியோடும். அந்த குழந்தைக்கு அந்த பருவத்தில், செங்கேரை பருவத்தில், அதனுடைய கால்களில் ஒரு காப்பையும் கொலுசையும், கிண்கிணியோடு இருக்கக்கூடிய அந்த கொலுசையும் அதனுடைய கால்களில் அணிந்திருப்பார்கள். அதேபோன்று அதனுடைய இடையில் அரைஞான் கயிறையும், அந்த அரைஞான் கயிறோடு அரைமணியோடு, அந்த மணியோடும் ஒளி வீசுகின்ற திகழ் அரை வடமாட, அரை வடங்கள், அந்த இடுப்பில் அணியக்கூடிய ஒரு வகை அணிகலன். மாங்காய் போன்ற அந்த உருவத்தில் இருக்கும். நாய்க்காசு என்று சொல்வார்கள். ஒரு 3 செம்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த அரை வடங்களை அந்த குழந்தையினுடைய இடுப்பில் அணியக்கூடிய அந்த கொலுசு அரைஞான் கயிறோடு அதனை சேர்த்து கட்டியிருப்பார்கள். அந்த அரைஞான் கயிறோடு கட்டியிருக்கக்கூடிய அந்த அரை வடங்கள் ஆடிடவும் பைம்பொன் அசும்பிய தொந்தியொடுஞ்சிறு பண்டி சரிந்தாட. பைம்பொன், பசும்பொன்னை போன்று அசும்பிய என்றால் ஒளி வீசுகின்ற, பசும் பொன்னை போன்று ஒளி வீசக்கூடிய, தொந்தியொடும், தொந்தி என்பது சற்று வயிறு பெருத்திருக்கக்கூடிய சிறு தொந்தியோடும் பண்டி சரிந்தாட. பண்டி என்றால் வயிறு. பசும் பொன்னை போல ஒளி வீசுகின்ற தொந்தியோடு இருக்கக்கூடிய அந்த சிறு வயிறு சரிந்தாடுகின்றது. யாருடையது? அந்த குழந்தையினுடையது. பசும் பொன்னை போன்று ஒளி வீசுகின்ற தொந்தையோடு கூடிய அந்த சிறு வயிறு சரிந்தாடுகின்றது. பட்ட நுதற்பொழி பொட்டோடு வட்டச் சுட்டி பதிந்தாட. பட்ட நுதற்பொழி, பட்டம், நெற்றியில் அணிந்திருக்கக்கூடிய, நுதல் என்றால் நெற்றி. பட்டம் அணிந்திருக்கக்கூடிய அந்த நெற்றியில் இடப்பட்டிருக்கக்கூடிய பொட்டோடு வட்ட சுட்டி பதிந்தாட. வட்டச்சுட்டி, வட்ட வடிவமாக இருக்கக்கூடிய சுட்டி, அதனுடைய தலையில் அணியக்கூடிய அணிகலன். நெற்றியில் அணியக்கூடிய அணிகலன் அந்த சுட்டி, நெற்றி சுட்டி என்று சொல்வார்கள். அந்த வட்ட வடிவமாக இருக்கக்கூடிய நெற்றி சுட்டி பதிந்து ஆடுகின்றது. எங்கே? அந்த குழந்தையினுடைய நெற்றியில். கம்பி விதம் பொதி குண்டல முங்குளை காதும் அசைந்தாட. கம்பி விதம் பொதி குண்டலமும், கம்பிகளால் அமைந்திருக்கக்கூடிய குண்டலமும், குள்ளை காதும், குள்ளையோடு கூடியிருக்கக்கூடிய காதுகளும், அதனுடைய காதுகளில், அந்த குழந்தையினுடைய காதில் அணியக்கூடிய அணிகலன் குண்டலம், குள்ளை என்பது. அந்த அணிகலனும் காலில் அதனுடைய காதுகளில் அணிந்து அவையும் அசைந்தாடுகின்றது. கம்பிகளால் அமைந்திருக்கக்கூடிய குண்டலமும் குழையுடன் கூடிய காதுகளும் அசைந்தாடிட, கட்டிய சூழியும் முச்சிக்கதிர் முத்தடும் ஆட. கட்டிய சூழியும், கட்டப்பட்டிருக்கக்கூடிய சுழியும் உச்சியும் கதிர் முத்தொடும் ஆட, ஒளி முத்துகளோடு அவை ஆடுகின்றன.
கட்டப்பட்டிருக்கக்கூடிய சூழியும் உச்சியும் அதனுடைய தலையில் அணியக்கூடிய அணிகலன் சூழி என்பது. தலையில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய சூழியும் உச்சியும் ஒளி பொருந்திய முத்துக்களோடு அவை ஆடுகின்றன. வம்பவளத்திரு மேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை. வம்பவளத்திரு, வம்பவளம் என்றில்லை, அம்பவளத்திரு, அழகிய பவளத்தை போன்று, அழகிய பவளத்தை போன்ற திருமேனியும் ஆடின. பவளத்தை போன்றதாக இருக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய திருமேனி ஆடிட ஆடுக செங்கீரை, செங்கீரை ஆடி அருளுக. ஆதி வைத்தியநாதபுரி குகன் ஆடுக செங்கீரை. ஆதி வைத்தியநாதபுரி முதன்மையானதாக இருக்கக்கூடிய வைத்தியநாதபுரியில் குடிகொண்டிருக்கக்கூடிய குகனே நீ ஆடுக செங்கீரை என்று சொல்கின்றார். யாரு? குமரகுருபரர். திருவடிகளில் செம்பொன்னாள் ஆகிய சிறிய கிண்கிணியோடும் சிலம்புகளும் கூடி ஆடிடவும், இடையில் அரைஞான் கயிறுடன் உடைய மணியோடு திகழக்கூடிய அரைவடங்கள் ஆடிடவும், பசும் பொன் போல் ஒளி வீசுகின்ற தொந்தியோடும் சிறு வயிறு சரிந்தாடவும், பட்டம் அணிந்த நெற்றியில் இடப்பட்ட பொட்டோடு வட்ட வடிவமான சுட்டி பதிந்தாடவும், கம்பிகள் அமைந்த குண்டலமும் குழையுடன் கூடிய காதுகளும் அசைந்தாடிட, கட்டப்பட்ட சூழியும் உச்சியும் ஒளி முத்துகளுடன் ஆடிடவும், அழகிய பவளம் போன்ற திருமேனி ஆடிடவும் செங்கீரை ஆடியருளுக. முதன்மையான வைத்தியநாதபுரியில் குடிகொண்டிருக்கக்கூடிய குகனை, முருகப்பெருமானை நீ ஆடுக செங்கீரை என்று சொல்கின்றார் குமரகுருபரர். புரிந்ததா மன்னர்களே? குழந்தையினுடைய அணிகலன்கள், காலில் அணியக்கூடிய அணிகலன் சிலம்பு கிண்கிணி, இடையில் அணிவது அரைஞான், காதில் அணிவது குண்டலம் குழை, நெற்றியில் அணிவது சுட்டி, தலையில் அணிவது சூழி. இந்த அணிகலன்களை அனைத்தையும் அணிந்து கொண்டு வைத்தியநாதபுரியில் வீற்றிருக்கக்கூடிய குகனே நீ ஆடுக செங்கீரை என்று முருகனை குழந்தையாக கற்பனை செய்து பாடுகின்றார் குமரகுருபரர். அதுதான் இந்த பாடலினுடைய பொருளானது. புரிந்ததா மாணவ கண்மணிகளை? நன்றி. மாணவ கண்மணிகளை, இதுகாரும் நாம் கண்டறிந்தது முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழில் செங்கீரை பருவத்தை பற்றி பார்த்தோம். முருகப்பெருமானை 5 மாத குழந்தையாக பாவித்து செங்கீரை பருவத்திற்குரிய பாடல்தான் இது. குழந்தை அணிந்திருக்கக்கூடிய அலங்கார அணிகலன்கள் ஆட முருகப்பெருமான் ஆடி வருவாய் என பாடுகின்றார். சிவந்த பொன்னாளாகிய சிறிய கிண்கிணியோடு சிலம்புகள் காலில் ஆடிடவும், இடையில் கட்டிய அரைஞான் கயிற்றுடன் உடைமணியுடன் ஒளி வீசும் அரைவடங்களும் ஆடுகின்றன. முருகனின் வயிறு சரிந்து பசும்பொன் போல் ஒளி வீச ஆடுகின்றது. நெற்றியில் கட்டிய பட்டமொடு பொட்டும் வட்ட வடிவமான சுட்டியும் பதிந்தாடுகின்றன. கம்பிகளில் தொங்கும் குண்டலமும் குழையுடன் கூடிய காதும் அசைந்தாட, கட்டப்பட்ட சூழியும் முச்சியும் அதிலுள்ள முத்தும் அசைந்தாடுகின்றன. அழகான பவளம் போன்ற முருகப்பெருமானே, திருமேனி ஆடிட நீ செங்கேரை ஆடிடுவாயாக. முதன்மையான வைத்தியநாதபுரியில் வீற்றிருக்கும் குகனை நீ செங்கேரை ஆடி அருள்வாயாக என்று முருகனை குழந்தையாக கற்பனை செய்து பாடுகின்றார் குமரகுருபரர். அதனை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கமின் 134 மற்றும் 135. பக்கமின் 134 முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் என்பதில் ஆரம்பித்து பக்கமின் 135 நூல்வெளி என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள்
பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப் படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 148. பக்கம் எண் 148 சிறுவினா. முதல் சிறுவினா. வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் மணிகலன்களுடன் செங்கேரை ஆடிய நயத்தை விளக்குக என்பது. அதற்குரிய விடையானது தங்களுடைய கோனார் தமிழ் முறையில் பக்கம் எண் 190 இடம்பெற்றுள்ளது. வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் மணிகலன்களுடன் செங்கேரை ஆடிய நயத்தை விளக்குக. வைத்தியநாதபுரி முருகன் செங்கேரை பருவத்தில் அணிந்த அணிகலன்களுடன் ஆடி அருளியுள்ளதை குமரகுருபரர் விளக்குகிறார். முருகன் தன் திருவடிகளிலே செம்பொன்னாளாகிய சிறிய கிண்கிணியோடு சிலம்புகள் கூடி ஆடிடவும், இடையில் அரஞ்ஞான் கயிறும் உடைமணியுடன் ஒளிவீசும் மறைவடங்கள் ஆடிடவும், பசும்பொன் போல் ஒளிவீசும் தொந்தியுடன் சிறு வயிறும் சரிந்தாடவும், பட்டம் அணிந்த நெற்றியில் பொட்டுடனே வட்ட வடிவமான சுட்டியும் பதிந்து ஆடிடவும், கம்பிகள் அமைந்த குண்டலமும் குழையுடன் கூடிய காதும் அசைந்தாடவும், கட்டப்பட்ட சூழியும் உச்சியும் ஒளி முத்துக்களோடு ஆடவும், அழகிய பவளம் போன்ற திருமேனி ஆட அணிந்த அணிகலன்கள் ஆட, முதன்மையான வைத்தியநாதபுரியில் வீற்றிருக்கும் குகனே நீ ஆடி அருள்வாயாக என பாடுகிறார். இந்த வினாவிடைதான் வீட்டுப்பாடம். இதனை ஒரு முறை எழுதி பலமுறை படித்துக் கொள்ளுங்கள். தெளிவுரை எழுதுங்கள், தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.